இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கும் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் செய்த திருமண சடங்குகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, மேலோட்டமா பார்த்தா எதுவும் இல்லைன்னு தோணலாம். ஆனா நாம இன்னைக்கு அதோட ஆழமான தொடர்புகளை அலச போறோம். ஆமா. இந்த ஒப்பீடு வெறும் ஒரு அழகான கவிதை மாதிரி இல்ல. இது கிறிஸ்தவ நம்பிக்கையோட மையத்தையே புரிஞ்சுக்க உதவும் ஒரு திறவுகோள். ஓகே. நாம இன்னைக்கு விவிலியத்தை மட்டும் பார்க்க போறதில்ல. அந்த காலத்து யூத ரப்பிகள் என்ன எழுதுனாங்க, ஆரம்ப கால கிறிஸ்தவ தலைவர்கள் இதை எப்படி பார்த்தாங்க, அப்புறம் இப்ப இருக்கிற நவீன அறிஞர்கள் ஆமா அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கும் மேல தொல்பொருள் ஆய்வுகள் என்னென்ன ஆதாரங்களை தருதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்க போறோம். சரி. நாம இதை ஏன் இவ்வளவு ஆழமா பாக்குறோம்னா, இந்த திருமண உருவகம் கிறிஸ்துவ நம்பிக்கையோட மையத்தையே எப்படி விளக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். கடவுளை ஒரு மணமகனாகவும் அவருடைய மக்களை மணமகளாகவும் பார்க்கிற இந்த யோசனை, இது எங்கிருந்து வருது? இது இயேசுவோட போதனைகள்ல இருந்து திடீர்னு வந்த ஒரு புதிய விஷயமா? அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இது புதுசு இல்ல. ஓஹோ. இதோட வேர்கள் பழைய ஏற்பாட்டிலேயே ரொம்ப ஆழமா இருக்கு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள உறவை விளக்க இந்த உருவகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணமா ஏசாயா 62:5ல மணவாளன் தன் மணமகள் மேல் களிகூறுவது போல உன் தேவன் உன்மேல் களிகூறுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது வெறும் ஒரு உடன்படிக்கை உருவம் மட்டும் இல்ல, அது ஒரு காதல், ஒரு பாசம் நிறைஞ்ச உறவுன்னு சொல்றாங்க. மிக சரியா. இன்னொரு உதாரணம் செஃபனியா 3:17. அதுல உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார்னு இருக்கு. அந்த கம்பீரமாய் களிகூறுவாருங்கிற வார்த்தை ஒரு கொண்டாட்ட மனநிலையை காட்டுது. கரெக்ட். ஆக இந்த மணமகன் மணமகள் உருவகம் புதிய ஏற்பாடு இதை எடுத்துக்கொள்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆழமாக வேரூன்றி இருந்தது. அப்போ புதிய ஏற்பாடு இந்த பழைய உருவகத்தை எடுத்து அதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது. ஆமா, அதை இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் பொறுத்தது இல்லையா? புதிய ஏற்பாடு அதை இன்னும் கூர்மையாக்கி குறிப்பிட்ட நபர்களுக்கு பொறுத்தது. பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரத்துல சொல்றார், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? கரைதிரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக. இங்க பாருங்க, அந்த மணமகன் மணமகளை எப்படி தயார் பண்றாருன்னு தெளிவா சொல்லியிருக்கு. இது கதையின் முடிவையும் ஒரு திருமணத்தோடு தான் இணைக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் அதை பற்றி பேசுது. நிச்சயமா, விவிலியத்தோட உச்சக்கட்டமே ஒரு திருமணம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 சொல்லுது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆக கிறிஸ்துவின் வருகை என்பது ஒரு பயமுறுத்தும் நியாய தீர்ப்பு நாள் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் திருமண நிகழ்வு. இதுதான் இந்த முழு ஒப்பீட்டோட அஸ்திவாரம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அந்த காலத்து திருமண சடங்குகள் எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வசனங்களோட முழு ஆழமும் நமக்கு விளங்கும். ஆமா, இயேசு வாழ்ந்த அந்த 2ஆம் ஆலய காலத்துல ஒரு யூத திருமணம் எப்படி நடக்கும்? நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி ஒரே நாள்ல மண்டபத்துல முடிந்துவிடும் விஷயமா அது? இல்லவே இல்ல. அது ஒரு நீண்ட பல படிகளை கொண்ட ஒரு செயல்முறை. அது ஒரு ஒப்பந்தம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு காத்திருப்பு, அப்புறம் தான் கொண்டாட்டம். ஓகே. அப்போ அதுல என்னென்ன கட்டங்கள் இருக்கு? முக்கியமா 2 கட்டங்களா பிரிக்கலாம். முதல் கட்டம் கித்தூஷின் அல்லது எருசின், அதாவது திருமண நிச்சயம். இரண்டாவது கட்டம் நிஷுவின், அதாவது உண்மையான திருமணம். இந்த 2க்கும் நடுவுல ஒரு நீண்ட ஆயத்த காலம் இருக்கும், கிட்டத்தட்ட 1 வருஷம். சரி, அந்த முதல் படி எருசின் அல்லது நிச்சயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது எப்படி நடக்கும்? நிச்சயமா, மணமகன் தன் நண்பர்களோட மணமகள் வீட்டுக்கு வருவார். அங்க மணமகளோட தந்தை, ஊர் பெரியவர்கள், சாட்சிகள் முன்னிலையில கெத்துபா எனப்படும் ஒரு திருமண ஒப்பந்தத்தை வாசிப்பார். சரி. அதோட மோகர் எனப்படும் மணமகள் கிரயத்தை கொடுப்பார். இந்த மோகர்ங்கிறது என்ன? அது வரதட்சணை மாதிரி ஏதாவது ஒன்றா? நல்ல கேள்வி. அது வரதட்சணைக்கு நேர் எதிர். அப்படியா? ஆமா. இங்க மணமகன் தான் மணமகளோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய பரிசையோ பணத்தையோ கொடுப்பார். இது எதுக்குன்னா, இந்த பெண் என் வாழ்க்கைக்கு அவ்வளவு மதிப்புள்ளவள்,
அவளை உங்களிடமிருந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஈடா நான் எதை கொடுக்கறேன்னு ஊர் முன்னாடி சொல்ற மாதிரி. ஓ, இது மணமகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய மரியாதை. மிகச்சரி. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே சட்டப்படி அவங்க கணவன் மனைவி. ஓ, சட்டப்படி கணவன் மனைவி. ஆனா அவங்க ஒன்னா வாழ மாட்டாங்க இல்லையா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா, அதுதான் அந்த கலாச்சாரத்தோட தனித்துவம். அவங்க நிச்சயிக்கப்பட்ட தம்படி. ஆனா மணமகன் தான் வீட்டுக்கும் மணமகள் தான் வீட்டுக்கும் திரும்பி போயிடுவாங்க. தனித்தனியா வாழ்வாங்க. ஆமா, ஆனா அந்த ஒப்பந்தம் அவ்வளோ வலிமையானது. ஒருவேளை அவங்க பிரியணும்னு நினைச்சா முறைப்படி விவாகரத்தை செஞ்சா மட்டும்தான் முடியும். ஓஹோ. மத்தேயு நற்செய்தியில யோசேப்பு மரியாளை இரகசியமாக தள்ளிவிட நினைத்தார்னு வாசிக்கிறோம் இல்லையா? அவங்க நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில தான் அது நடந்தது. அந்த அளவுக்கு அது ஒரு தீவிரமான சட்டபூர்வமான பிணைப்பு. சரி, நிச்சயம் முடிஞ்சது. அவங்க வீட்டுக்கு போயாச்சு. இப்பதான் அந்த ஒரு வருஷ காத்திருப்பு காலம் ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல என்ன நடக்கும்? இந்த ஆயத்த காலத்துல 2 பேருக்குமே முக்கியமான வேலைகள் இருக்கு. மணமகன் தன் தந்தை வீட்டுக்கு திரும்பி போய் தன் மணமகளுக்காக ஒரு புதிய அறைய கட்டுவார். ஒரு அறை கட்டுவாரா? ஆமா, சில சமயம் ஒரு தனி வீட்டையே கட்டுவார். தன் வருங்கால மனைவிக்கு வசதியான பாதுகாப்பான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வது அவரோட கடமை. ஒரு நிமிஷம், மணமகன் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்றாரா? இது இயேசு சொன்ன ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரே, அதுதானா இது? நீங்களே சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. யோவான் 14:23ல இயேசு தன் சீடர்களிடம் சொல்றது இது அப்படியே எதிரொலிக்குது. நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேறேன்னு. ஆமா. அந்த காலத்து யூதர்களுக்கு இயேசு இதை சொல்லும்போது அவங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும், ஓ, நம்ம மணமகன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போறாருன்னு. இது தற்செயலான ஒற்றுமை இல்லை. அப்போ மணமகன் வீடு கட்டிட்டு இருக்கும்போது மணமகள் என்ன செய்வாங்க? மணமகள் தன் வீட்டுல தன் திருமண ஆடையை தயாரிப்பாங்க, தனக்கான சீர்வரிசைகளை சேகரிப்பாங்க. மனதளவிலும் உடலளவிலும் தன்னை திருமண வாழ்க்கைக்கு தயார்படுத்திக்குவாங்க. இது 2 பேருக்குமே ஒரு காத்திருப்பு மற்றும் ஆயத்த காலம். அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் அன்பும் இந்த காத்திருப்புல தான் சோதிக்கப்படும். நீண்ட காத்திருப்பு. அது முடிஞ்சதும் மணமகன் எப்படி வருவார், அந்த உண்மையான திருமண நாள் நிச்சயம் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த நிகழ்வோட உச்சக்கட்டம். சுமார் 1 வருஷம் கழிச்சு மணமகனோட தந்தை, மகனே, நீ கட்டின அறை நல்லா இருக்கு, எல்லாம் தயார், நீ போய் உன் மணமகளை கூட்டிட்டு வான்னு சொன்ன பிறகு மணமகன் தன் நண்பர்களோட ஒரு பெரிய ஊர்வலமா கிளம்புவார். இது வழக்கமா நடுராத்திரியில நடக்கும். கைகளில் தீப்பந்தங்கள், இசைக்கருவிகள் முழங்க ஒரே கொண்டாட்டமா மணமகள் வீட்டுக்கு வருவாங்க. நடுராத்திரியில ஒரு திடீர் வருகை. இதுவும் விவிலியத்துல ஒரு ஓமையை ஞாபகப்படுத்துது. 10 கன்னிகைகள் ஓமை. அதேதான். மத்தேயு 25:6ல நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்ற குரல் இந்த நிகழ்வைத்தான் துல்லியமாக விவரிக்குது. அப்போ மணமகளும் அவங்க தோழிகளும் தயாரா இருக்கணும். ஆமா, அவன் எப்போது விளத்து விழை லேனையோடு தயாராக இருக்கணும். ஏன்னா மணமகன் எந்த ராத்திரியில வருவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் மணமகளை குப்பா என்ற ஒரு விதானத்தின் கீழ் அழைத்து செல்வார். அது அவங்களோட புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கும். ஊர்வலம், மணமகளை அழைப்பது எல்லாம் முடிஞ்சது. கடைசியா அந்த பிரம்மாண்டமான திருமண விருந்து. ஆமா, இதை தொடர்ந்து குறைந்தது 7 நாட்கள் நீடிக்கும் ஒரு மாபெரும் விருந்து நடக்கும். ஊரே அதுல கலந்து கொள்ளும். 7 நாளா? ஆமா, இது வெறும் சாப்பாடு இல்ல, இது ஒரு சமூக கொண்டாட்டம். இயேசு கானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது கூட இத்தகைய ஒரு நீண்ட மகிழ்ச்சியான விருந்துலதான். கரெக்ட். அந்த விருந்துல ரசம் தீர்ந்து போறது ஒரு பெரிய அவமானம். அதனாலதான் இயேசு அந்த அற்புதம் செய்தார். விருந்தும் கொண்டாட்டமும் அந்த சமூகத்தோட மிக முக்கியமான நிகழ்வு. கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. சரி, இப்போ இந்த எல்லா படிகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த ஒவ்வொரு படியும் கிறிஸ்துவின் வருகையோடும் மீட்பின் திட்டத்தோடு எப்படி பொருந்துது? இந்த ஒப்பீடு ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஒப்பீட்ட 4 முக்கியமான கட்டங்களா பார்க்கலாம். முதலாவது நிச்சயம், இருசின். சரி, இது இயேசுவின் முதல் வருகை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதலை குறிக்குது. அவர் தன் ரத்தத்தை சிந்தி திருச்சபையை, அதாவது மணமாட்டியை தமக்காக விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அந்த மோகர் மாதிரி. சரியா சொன்னீங்க.
அந்த மோகர் அல்லது மணமகள் கிரயம் என்பது அவருடைய தியாகம்தான். அந்த சிலுவையில தான் அந்த திருமண ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போ அந்த ஒரு வருட ஆயத்த காலம் என்பது நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலமா? மிகச்சரியா. அதுதான் இயேசு பரமேறி சென்றதற்கும் அவர் மீண்டும் வருவதற்கும் இடைப்பட்ட இந்த திருச்சபையின் காலம். ஓகே. இந்த நேரத்துல கிறிஸ்து பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக இடத்தை ஆயத்தம் செஞ்சுட்டு இருக்கார். அதே நேரத்துல மணவாட்டியான திருச்சபை பூமியில தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு மணவாளனுக்காக ஆவலுடன் தன்னை ஆயத்தப்படுத்துது. இது ஒரு செயலற்ற காத்திருப்பு இல்ல, இது ஒரு செயலுள்ள ஆயத்தம். அப்படி என்றால் அந்த நடுராத்திரி ஊர்வலம், அதாவது மணமகன் திரும்புதல் நிசுவா நல்லதா? அதுதான் இயேசுவின் இரண்டாம் வருகை. அவர் எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மேகங்கள் மேல் ஒரு மணமகன் தன் மணவாட்டியை அழைத்துச் செல்ல வருவது போல திருச்சபையை அழைத்துச் செல்ல வருவார். அந்த நள்ளிரவு வருகை, அந்த திடீர் தன்மை, அந்த கொண்டாட்டமான ஊர்வலம் எல்லாமே இரண்டாம் வருகையோட வர்ணனைகளுடன் அப்படியே பொருந்தது. அப்போ அது பயத்தோட நாள் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் ஒன்றிணைப்பின் நாள். ஆமா. அப்போ கடைசியாக அந்த 7 நாள் திருமண விருந்து, அதுதான் நித்தியம் இல்லையா? ஆமா, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. அது தேவனுக்கும் அவருடைய மீட்கப்பட்ட மக்களுக்கும் இடையிலான நித்தியமான முடிவில்லாத மகிழ்ச்சியான ஒன்றிணைப்பின் கொண்டாட்டம். மீட்பின் திட்டத்தோட இறுதி இலக்கே அந்த விருந்துதான். ஆக இந்த திருமண சடங்குகள் மீட்பின் முழு திட்டத்தையும் ஒரு அழகான படமாக நமக்கு காட்டுது. ஆமா, இது ஒரு அற்புதமான இறையியல் விளக்கம். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. இந்த திருமண பழக்க வழக்கங்கள் நிஜமாகவே இப்படித்தான் இருந்தது என்பதற்கு உறுதியான சான்றுகள் இருக்கா? இல்ல இது பிற்காலத்துல கிறிஸ்தவ இறையலாளர்கள் அழகா உருவாக்குன ஒரு உருவகம் தானா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் தொல்லியலும் வரலாற்று ஆவணங்களும் நமக்கு கை கொடுக்குது. இது வெறும் கற்பனை இல்ல. ஓகே, என்ன மாதிரி சான்றுகள்? உதாரணமா அந்த கெத்துபா திருமண ஒப்பந்தங்கள். மசாடா கோட்டையில முதல் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு திருமண ஒப்பந்தம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முதல் நூற்றாண்டை சேர்ந்ததா? ஆமா, அதைவிட பழமையான எகிப்தின் எலிஃபண்டைன் தீவில் கிடைத்த கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அராமை மொழி ஒப்பந்தங்கள் கூட இந்த சட்டப்பூர்வமான திருமண நிச்சயத்தை உறுதிப்படுத்துது. ஓ, அப்போ எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களே இருக்கு. ஆனா இந்த சான்றுகள் எல்லாமே இந்த திருமண சடங்கு இருந்ததே காட்டுது. சரிதான். ஆனா இயேசுவும் அப்போஸ்தலர்களும் இத மனசுல வச்சுதான் பேசுனாங்கன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இது பிற்கால கிறிஸ்தவர்கள் செஞ்ச ஒரு பொருத்தம் பார்த்தல் மாதிரி இருக்காதா? அருமையான கேள்வி. இது தற்செயலான ஒற்றுமையா இல்ல திட்டமிட்ட பயன்பாடான்னு பார்க்கணும். இங்கதான் மத்த தொல்பொருள் சான்றுகள் முக்கியத்துவம் பெறுது. சாக்கடல் அருகே கிடைத்த கும்ரான் சுருள்களில் ஒன்றான 4Q502 திருமண கொண்டாட்டங்களை யுகமுடிவு கால சுத்திகரிப்பு மற்றும் மகிழ்ச்சியோடு தொடர்பு படுத்துது. அப்படியா? ஆமா, அதாவது இயேசுவின் காலத்துல வாழ்ந்த யூதர்களே திருமணத்தை ஒரு இறுதி கால நிகழ்வோட அடையாளமா பார்த்திருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது இந்த இணைப்பு அவங்க மனசுலயே இருந்திருக்கு. வேறு சின்ன சின்ன பொருட்களை ஏதாவது கிடைத்துள்ளதா? நிறைய. மசாடால ஒரு நிச்சயதார்த்த மோதிரத்தோட உடைந்த பாகங்கள் கிடைச்சிருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி பரிசுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட மிக்வாட் எனப்படும் சடங்கு குளியல் தொட்டிகள் முதல் நூற்றாண்டு குடியிருப்புகள்ல பல இடங்கள்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏன், அந்த காலத்து யூதர்களின் கல்லறைகள்ல காணப்படும் திருமண சின்னங்கள் கூட இந்த பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்வோட எவ்வளவு பின்னி பிணைந்திருந்ததுன்னு காட்டுது. நான் முதல் முறையா மசாடால கிடைச்ச இந்த கெத்துபா ஒப்பந்தத்தோட புகைப்படத்தை பார்த்தப்போ எனக்கு சிலிர்த்துருச்சு. ஏன்? அது வெறும் காகிதம் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட அவளோட கனவுகளோட அஸ்திவாரம். அந்த அளவுக்கு இது நிஜமான ஒரு வாழ்வியல் நடைமுறை. சரி, கிறிஸ்தவர்கள் இந்த உருவகத்தை இப்படி பாக்குறாங்கன்னு புரிஞ்சது. ஆனா யூத ரப்பிகள், இயேசுவ மெசியாவா ஏத்துக்காதவங்க, அவங்க இந்த உருவகத்தை எப்படி பாக்குறாங்க? அவங்களோட இலக்கியங்கள இதை பத்தி ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. அவங்களும் கடவுளுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள உறவை கணவன் மனைவி உறவாகத்தான் பார்த்தாங்க. ஓஹோ. உதாரணமா விவிலியத்துல இருக்கிற உன்னத பாட்டு முழுவதையுமே அவங்க கடவுளுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் உள்ள ஒரு மாபெரும் காதல் கதையாகத்தான் விளக்குறாங்க. அதுல வர்ற ஒவ்வொரு வசனத்தையும் அவங்க இந்த உறவுக்கு பொருத்துவாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இந்த நபர்கள்ல தான் இருக்கு. அவங்களுக்கு மணமகன் என்பவர் யாவே, அதாவது தேவன். மணமகள் என்பவர் இஸ்ரவேல் தேசம். அந்த உறவுல ஏற்படுற பிரிவையும் மறுபடியும் சேர்வதையும் தான் அவங்க வரலாறுல பார்த்தாங்க. சரி. அந்த உறவோட முழுமையான மறுசீரமைப்பு தான் அவங்களோட மெசியானிய எதிர்பார்ப்பா இருந்தது.
ஆக உருவகம் ஒண்ணுதான், ஆனா அதுல வர்ற மணமகன் இயேசு இல்ல. நவீன கால அறிஞர்கள் இது எப்படி பார்க்கறாங்க? மைக்கேல் சாட்லோ அல்லது பிலிப் லாங் போன்ற ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க ஒரு முக்கியமான கோணத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. இயேசு அந்த காலத்து மக்களோட மனசுல ஆழமா வேரூன்றி இருந்த இந்த திருமண உருவகத்தை ரொம்ப தெளிவா, அதாவது வேணுமென்றே பயன்படுத்தினார்னு சொல்றாங்க. ஓகே. தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைங்கிறது எவ்வளவு நெருக்கமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது, அது ஒரு சட்டப்பூர்வமான மீற முடியாத உடன்படிக்கையின் அடிப்படையிலானதுன்னு மக்களுக்கு புரிய வைக்க இதை விட ஒரு சிறந்த உருவகம் அந்த காலகட்டத்துல இருந்திருக்க முடியாது. அப்போ இது தற்செயல் இல்ல, நிச்சயமா இல்ல, ஒரு திட்டமிட்ட இறையியல் பயன்பாடுன்னு அவங்க வாதிடுறாங்க. ஆக இந்த ஆழமான அலசல் முடியும் போது இந்த எல்லா தகவல்களையும் தொகுத்து நாம என்ன முடிவுக்கு வரலாம்? சுருக்கமா சொல்லணும்னா, இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றிய புதிய ஏற்பாட்டு வர்ணனைகள் வானத்திலிருந்து திடீர்னு வந்து ஒரு புதிய கருத்தில்ல. அது முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு இரத்தத்துல ஊறிய, அவங்க ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் வாழ்ந்த சக்தி வாய்ந்த மற்றும் உணர்வு பூர்வமான திருமணச் சடங்குகளின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு.